வெல்கம் டு டேஸ்டி ஹோம் குக்கிங். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சிக்கன் சுக்கா பண்ண போகிறோம். அதற்கு தேவையான பொருட்களும் செய்யும் விதத்தையும் இப்போ பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கொரியண்டர் சீட்ஸ், 1 டேபிள் ஸ்பூன் சின்ன ஜீரகம், 4-5 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், கொஞ்சம் கிராம்பு, இது நட்சத்திரம் சோம்பு சின்னதாக எடுத்திருக்கேன், சின்னதாக பட்டை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, 1 கிலோ கோழி, 20 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளியை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ செய்யும் முறையை பார்க்கலாம். ஒரு பேனில் இந்த கரம் மசாலையெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணலாம். அது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மீடியம் ஹீட்டில் வதக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வேறு பாத்திரத்தில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். வெங்காயம் பொன்னிறமாக ஆயிடுச்சு. இப்போ நறுக்கி வச்சிருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் கிளறிக்கலாம். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறிக்கலாம். இப்போ கோழியை சேர்த்துக்கலாம். கோழியை நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ அரைச்சி பொடி பண்ணியிருக்கிற கரம் மசாலையை சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ மிச்சம் இருக்கிற கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோழிலே தண்ணி ஊறுறதுனால நான் தண்ணி சேர்க்க போகிறது இல்லை. இப்போ பாத்திரத்தை மூடி வச்சுக்கலாம். கோழியை மொத்தம் 15 நிமிஷம் குக் பண்ணுவோம். இடையில 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி மூடியை திறந்து கோழியை நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், கோழிலே தண்ணி விட்டுருக்கு. அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டிக்கு கிளறிக்கலாம், அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. ஸோ மொத்தம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். கோழி நல்லாவே வெந்து வந்துட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். சுலபமான சுவையான சிக்கன் சுக்கா தயாராகிடுச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நன்றி.